அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். ஏய் திரைப்படத்துல ஒரு வடிவேலு நகைச்சுவை காட்சி வரும்ல, தை மாசம் வந்துட்டா போதும் ஊர்ல இருக்கிற வெட்டி பசங்க எல்லாம் முருகர் வேஷம் போட்டு கிளம்பிடுவானுங்க பஸ்ல போடுறதுக்கு அப்படின்னு. அது மாதிரி தேர்தல் வந்துட்டா போதும் ஊர்ல இருக்கிற எல்லா மீடியாக்களும் எல்லா சேட்டலைட் சேனலும் கருத்து கணிப்பு அப்படின்னு ஒண்ண தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. நாம சொல்ற கருத்து கணிப்பு சரியா இருக்கா இல்லையா, அது எந்த அளவுக்கு துல்லியமானது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம வாய் கூசாம அவங்களுக்கு தோன்றபடி எல்லாம் அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கருத்து கணிப்புகளை அடிச்சு விடுவாங்க. அதையெல்லாம் கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்றதை விட கருத்து திணிப்புகள் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும். இப்ப மற்ற சேட்டலைட் சேனல்களை விட நம்ம அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள், அதாங்க சாணக்கியா வலையொலியின் நிறுவனர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கொஞ்சம் அட்வான்ஸ். சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கு. ஆனா அவரு அதுக்கு முன்னாடியே ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி தான் இப்ப நாம கொஞ்சம் விரிவா அலசி ஆராய போறோம். அவருடைய கருத்து கணிப்புல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகளின் மனநிலைய கான்பிடன்ஸ் லெவல உடைக்கிற மாதிரியும் மட்டுப்படுத்துற மாதிரியும் பல கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாரு. அது எல்லாம் எந்த அளவுக்கு முரண்பாடானது தவறானது அப்படிங்கறத தான் இப்ப நாம சுட்டி காட்ட போறோம். இப்ப பொதுவா ஒரு கருத்து கணிப்பை நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு சாம்பிள் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன சாம்பிள் ரேட், எத்தனை பேருகிட்ட நீங்க இந்த கருத்து கணிப்பை நடத்துனீங்க அப்படிங்கிறது தான் சாம்பிள் ரேட். அதன் அடிப்படையில திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரோட கருத்து கணிப்பை எத்தனை பேருகிட்ட எடுத்திருக்கிறாரு தெரியுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சேர்த்து வெறும் 3065 பேருகிட்ட மட்டும்தான் இந்த கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிற தமிழ்நாட்டுல வெறும் 40 தொகுதியில மட்டும்தான் இந்த கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டிருக்கு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்த கருத்து கணிப்பு நடத்துறோம் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை சந்திச்சோம் அப்படின்னு எல்லாம் இந்த ஊடகங்கள் சொல்லுது இல்ல, என்னைக்காச்சும் நீங்க இந்த ஊடகங்கள் மக்களை சந்திச்சு இந்த கருத்து கணிப்புகளை எடுத்ததை பார்த்திருக்கிறீங்களா? நான் இதுவரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வை பார்த்ததே கிடையாது. எந்த சந்துல நின்னு எந்த தெரு முனையில நின்னு யாருகிட்ட இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகளை எல்லாம் இவங்க நடத்துறாங்க அப்படின்னு சுத்தமா நமக்கு புரியல. சரி, ஓகே, இந்த சாம்பிள் ரேட்டுக்கு வருவோம். இப்ப கருத்து கணிப்புக்கான சாம்பிள் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். ஒரு தொகுதியில இருக்கிற வாக்காளர்களின் எண்ணிக்கையில 10 விழுக்காடு பேருகிட்டையாவது நீங்க கட்டாயமா இந்த கருத்து கணிப்பை நடத்தணும். அப்பதான் உங்களால உண்மையான தேர்தல் முடிவோட ஒத்து போகிற மாதிரி ஒரு 90 விழுக்காடு ஒத்து போகிற மாதிரியான கணிப்புகளை செய்யவே முடியும். இப்ப ஒரு தொகுதியில 1 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல 10 விழுக்காடு 10,000 பேருகிட்டையாவது நீங்க கட்டாயமா இந்த கருத்து கணிப்பை நடத்தணும். அப்படி நடத்தினா மட்டும்தான் 90 விழுக்காடு அளவிற்கு உங்களால் கொஞ்சம் துல்லியமான முடிவுகளை சொல்ல முடியும். 10,000 பேர் வேணாம், குறைஞ்சபட்சம் 5,000 பேர்கிட்டையாவது நீங்க இந்த கருத்து கணிப்பை நடத்தணும். அப்பதான் ஓரளவுக்கு 70-30 என்கின்ற விழுக்காட்டின் அடிப்படையில தேர்தல் முடிவுகளை உங்களால சரியா கணிக்க முடியும். அதுவும் கூட சும்மா கண்ணுல பட்டவங்களை எல்லாம் போய் கருத்து கணிப்பு நடத்தக்கூடாது. ஒரு தொகுதியில இருக்கிற பல தரப்பு மக்கள் கிட்டையும் நீங்க இந்த கருத்து கணிப்பை நடத்தணும். பணக்காரன், ஏழை, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், வியாபாரி, தனக்கூலி அப்படின்னு பல்வேறு தரப்பு மக்கள் கிட்டையும் நீங்க இந்த கருத்து கணிப்பை நடத்தணும். அப்படிதான் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா அதற்கான எந்த அறிகுறியும் நமக்கு தெரியவே இல்லை. சோ இந்த கருத்து கணிப்போட துல்லியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத உறவுகள் உங்களோட முடிவுக்கே விட்டுறேன். 8 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல குறைஞ்சபட்சம் 5 கோடி வாக்காளர் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வெறும் 3065 பேருகிட்ட மட்டும்தான் வெறும் 40 தொகுதியில மட்டும்தான் இந்த கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறாரு. எனவே இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் என்பது உண்மையான தேர்தல் முடிவோட ஒப்பிடும் போது 5 விழுக்காடு கூட சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ உறவுகள் யாரும் நம்பிக்கையை தளர விட்டுடாதீங்க. இப்ப கருத்து கணிப்புக்குள்ள போகலாம். எல்லாத்தையும் நாம பார்க்க வேண்டியது கிடையாது. அவர் பல கேள்விகளை கேட்டு இருக்கிறாரு. பாஜக ஆட்சி எப்படி இருக்கு, மோடியோட செயல்பாடு எப்படி இருக்கு, திமுகவோட ஆட்சி எப்படி இருக்கு, ஸ்டாலினோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பல கேள்விகளை கேட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. குறிப்பா அண்ணன் சீமான பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் விஜய பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன முடிவுகள் வந்துச்சு, இத பத்தி மட்டும்
கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப முதல் கேள்வி என்ன அப்படின்னா, விஜயின் அரசியல் எப்படி, அவருடைய அரசியல் எப்படி இருக்கு? இதற்கு ரொம்ப மோசங்க அப்படின்னு 20 விழுக்காடு பேரும், ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்படின்னு 26 விழுக்காடு மக்களும், பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் அரசியல் செய்யறாரு அப்படின்னு 54 விழுக்காடு மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய எதிர்கேள்வி என்ன அப்படின்னா, விஜயின் அரசியல் எப்படி, இது கேள்வி. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, விஜய் என்ன அரசியல் செய்தார்? கட்சி தொடங்கி 1.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி விஜய் என்ன அரசியல் செஞ்சிருக்கிறாரு சொல்ல முடியுமா? பேருக்கு ஆசைக்கு ஒரு கட்சியை தொடங்கினாரு, கொடிய அறிமுகம் படுத்தினாரு, கொடி பாடலை வெளியிட்டாரு, கொள்கை அப்படின்னு எதையாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு கொள்கையை அறிவிச்சாரு. அதற்காக 5 கொள்கை தலைவர்களையும் முன்னிறுத்தினாரு. ஒரு கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய மாநாட்டையும் நடத்தி காட்டினாரு. அவ்வளவுதான். இதை தவிர்த்து விஜய் செஞ்ச அரசியல் என்ன? அப்ப அடிப்படையில் இந்த கேள்வியே தப்பு. விஜய் எந்த ஒரு அரசியலும் செய்யாத போது விஜயின் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிறது எப்படி லாஜிக்கா இருக்க முடியும்? ஆனா பாருங்க, அந்த கேள்விக்கும் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு 26 விழுக்காடு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப மோசம் அப்படின்னு 20 விழுக்காடு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த கருத்தை தெரிவித்த மக்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் கூட்டணி வைக்க வேண்டுமா? இது கேள்வி. இதுக்கு கூடவே கூடாது, அவர் தனிச்சு தாங்க போட்டி போடணும் அப்படின்னு 25 விழுக்காடு மக்களும், ஆம் அவர் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு 28 விழுக்காடு மக்களும், ஏங்க கூட்டணி பத்தி எல்லாம் தேர்தல் நெருக்கத்துல பாத்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி பிறகு பார்க்கலாம் என்று 47 விழுக்காடு மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா நமக்கு செய்திகள் வருது. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல விஜய் அவர்கள் கூட்டணியை அறிவிப்பாரு. ஒருவேளை பேரம் சரியா படிஞ்சு வரல அப்படின்னா விஜய் அவர்கள் தனித்தே போட்டி போடுவார். ஆனா அப்படி அவர் தனிச்சு போட்டி போட்டாரு அப்படின்னா அது திமுகவிற்கு தான் சாதகமாக இருக்கும். இது என்னுடைய கணிப்பு. எப்படி 2016 சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணி என்கின்ற விளங்காத ஒரு கூட்டணி உருவாகி அதிமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை பல தொகுதிகளில் சிதறடிச்சு மறுபடியும் அதிமுகவே ஆட்சிக்கு வரா மாதிரி செஞ்சாங்களோ, அதே மாதிரி தான் இப்பவும் விஜய் அவர்கள் தனித்து போட்டி போட்டு திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை பல தொகுதிகளில் சிதறடிச்சு மறுபடியும் திமுகவே ஆட்சிக்கு வர்றதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது என்னுடைய கணிப்பு. இது தப்பா கூட இருக்கலாம், உங்களுக்கும் கூட பல மாற்று கருத்து இருக்கலாம். அது என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி, நாம் தமிழர் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு 21 விழுக்காடு மக்களும், அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு 25 விழுக்காடு மக்களும், நான் ஏன்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும், சரி ஓகே தனித்தே போட்டி போடணும் அப்படின்னு 54 விழுக்காடு மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? நாம் தமிழர் கட்சியை பத்தி மக்கள் சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? அது உண்மையும் கூட. ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டதால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. மாற்று அப்படின்னு வெறும் வாயால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் செஞ்சு காட்டினது அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி. ஏன்பா மாற்றுன்னு சொன்னாங்கப்பா, எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு முதல் தேர்தல்ல அறிவிச்சாங்க. சொன்ன சொல்ல மீறாம இப்ப வரைக்கும் காப்பாத்துறாங்க. இவங்க உண்மையாகவே ஒரு மாற்று சக்தி தான் அப்படின்னு எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழர் கட்சி மீது நம்பிக்கை ஏற்பட்டு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வளர்த்து விட்டு இருக்கிறாங்க. சோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது தனித்து போட்டியிடுவது மட்டும்தான் அதற்கான மிகப்பெரிய பலம். இத மக்களும் சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதைத்தான் தங்களுடைய கருத்து கணிப்புலையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்கட்சி எது? நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 11 விழுக்காடு மக்களும், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு 16 விழுக்காடு மக்களும், பாஜக தான் சிறந்த எதிர்கட்சி அப்படின்னு 20 விழுக்காடு மக்களும், அதிமுக தான் சிறந்த எதிர்கட்சி அப்படின்னு 53 விழுக்காடு மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல அதிமுக அப்படிங்கிறது நம்முடைய மக்களுக்கு ரொம்பவும் பழக்கப்பட்ட ஒரு கட்சி. பல ஆண்டு காலமாக திமுக அதிமுக திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி இந்த 2 திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. திமுக ஆளுங்கட்சியா, அதிமுக தான் எதிர்கட்சி. அதிமுக தான் ஆளுங்கட்சியா,
திமுக தான் எதிர்க்கட்சி. இது நம்மளுடைய மக்களோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு. அப்ப இயல்பாகவே எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சா பெரும்பான்மையான மக்களுக்கு அதிமுக தான் முதல்ல நினைவுக்கு வரும். அதுதான் இந்த கருத்து கணிப்புலையும் வெளிப்பட்டு இருக்கு. இப்ப அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் 11 விழுக்காடு மக்களின் நம்பிக்கையை பெற்று இருக்கான். அண்ணன் ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல தாவேகா 16 விழுக்காடு மக்களின் நம்பிக்கையை பெற்று சிறந்த எதிர்க்கட்சியா இருக்கான். இது எவ்வளவு பெரிய நகைப்புக்குரிய விஷயம். மறுபடியும் அதே கேள்விதான். கட்சி தொடங்கி 1.5 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் தாவேகா செய்த முக்கியமான போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்ன? எத்தனை போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க, எத்தனை ஆர்ப்பாட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க? விரல விட்டு எண்ணிரலாமா? பரந்தூருக்காக ஒரே ஒரு முறை விஜய் அவர்கள் களத்திற்கு சென்று மக்களை சந்தித்தார். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல இந்த வக்பு வாரிய சட்ட மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்தை செஞ்சாங்க. அதுவும் கூட காவல்துறை கைது செய்ய வராங்க அப்படின்ன உடனே கொடியை தூக்கி போட்டுட்டு தலை தெறிக்க ஓடிட்டாங்க. இதுதான் இந்த 1.5 வருஷத்துல தாவேகா செய்த உருப்படியான சில போராட்டங்கள். அவ்வளவுதான். மிஞ்சி மிஞ்சி போனா சில விஷயங்களுக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ட்விட்டர்ல பதிவு போட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான் அவங்களோட அரசியல் செயல்பாடு. அப்ப இத மட்டுமே கணக்குல எடுத்துக்கிட்டு தாவேகா தான் சிறந்த அரசியல் எதிர்க்கட்சி அப்படின்னு 16 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்றது? நம்முடைய மக்களுக்கு உண்மையாகவே அரசியல் அறிவு அப்படிங்கிறது சுத்தமா அத்து போச்சா? ஆனா அப்படியே இந்த பக்கம் வாங்க. நாம் தமிழர் கட்சி எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. எப்போதெல்லாம் இந்த திமுக அரசு மக்கள் விரோத திட்டங்களையும் சட்டங்களையும் செயல்படுத்த முயற்சிக்கிறார்களோ அப்போதெல்லாம் முதல் கண்டன குரல் அண்ணன் சீமான் கிட்ட இருந்தோம், நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்தோம் தான் வரும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வெறும் 11 விழுக்காடு மக்கள் தான் சிறந்த எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாங்களாம். இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. சரி விடுங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார்? சீமான் அப்படின்னு 11 விழுக்காடு மக்களும், அண்ணாமலை தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு 24 விழுக்காடு மக்களும், விஜய் தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு 16 விழுக்காடு மக்களும், எடப்பாடி தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு 49 விழுக்காடு மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் யாரு, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பான எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் எடப்பாடியும் அண்ணாமலையும் அதிகமா ஸ்கோர் பண்ணி இருக்கிறதுல நமக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. ஆனா அப்படியே இந்த பக்கம் வாங்க. விஜய் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு 16 விழுக்காடு மக்கள் கருத்து சொல்லி இருக்கிறாங்களாம். சீமான் அண்ணன் தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு 11 விழுக்காடு மக்கள் தான் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்களாம். எல்லா இடத்தையும் ஒரே கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். என்னதான் அப்படி அவங்க அரசியல் செஞ்சிட்டாங்க? ஒண்ணும் வேணாங்க. கட்சி தொடங்கி 1 வருஷம் கழிச்சுதான் ஐயா ஸ்டாலினோட பேரையும் ஐயா மோடியோட பேரையும் விஜய் அவர்கள் மேடையில உச்சரிச்சார். தான் யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறேனோ அந்த அரசியல் எதிரியோட பேரை சொல்றதுக்கே திரு விஜய் அவர்களுக்கு ஓராண்டு தேவைப்பட்டிருக்கு. அப்ப எந்த புரிதல்ல நம்முடைய மக்கள் 16 விழுக்காடு பேர் விஜய் தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. சரி, நீங்க மற்ற விஷயத்தை கூட விடுங்க. தமிழ்நாட்டோட முக்கியமான அரசியல் சிக்கல் குறித்து விஜய் அவர்களின் நிலைப்பாடு என்ன? ஒண்ணு வேணாம். முல்லை பெரியாறு அணை சிக்கலை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு என்ன? இது அப்படியே தைரியமா மக்கள் மத்தியில சொல்லுங்க பார்க்கலாம். வாயே திறக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? ஒருவேளை அவர் ஏதாவது பேசினாருன்னு வைங்க, அவரோட கடைசி படம், மன்னிக்கணும், கடைசி படம் என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயகன் கேரளாவில் ரிலீஸ் ஆகாது. அதுக்காக முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் எந்த ஒரு ஸ்டாண்டையும் அறிவிக்காம அப்படியே கப்பு சிப்புன்னு அமைதியா இருக்கிறாரு. இந்த லட்சணத்துல விஜய் அவர்கள் தான் 16 விழுக்காடு மக்களின் நம்பிக்கையை பெற்ற சிறந்த எதிர்க்கட்சி தலைவராம். வேடிக்கையா இல்ல? சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள்? ஓகே, நல்ல கேள்வி. இதுக்கு நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களித்தோம் அப்படின்னு 12 விழுக்காடு மக்களும், பாஜகவிற்கு தான் வாக்களித்தோம் அப்படின்னு 15 விழுக்காடு மக்களும், அதிமுகவிற்கு தான் வாக்களித்தோம் அப்படின்னு 31 விழுக்காடு மக்களும், திமுகவிற்கு தான் வாக்களித்தோம் அப்படின்னு 42 விழுக்காடு மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதுல எவ்வளவு பெரிய தவறுகளும் குளறுபடிகளும் இருக்கு பாருங்க. அண்ணன் ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு? போன நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறாரு. இதுக்கு 12 விழுக்காடு மக்கள் நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரைட்.
கடந்த நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுல நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை விழுக்காடு வாக்குகள் வந்துச்சு? 8.2 விழுக்காடு. அப்ப மீதி இருக்கிற 4 விழுக்காடு வாக்குகள் எங்க போச்சு? அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி வாக்குகளை என்றத பாதியிலேயே நிறுத்திட்டாங்களோ? என்ன மாதிரியான கருத்து கணிப்பு இது? ஒண்ணுமே புரியல. 12 விழுக்காடு மக்கள் வாக்கு செலுத்தினாங்களாம். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு வந்தது 8 விழுக்காடு மட்டும்தானா? மீதி 4 விழுக்காடு எங்க? அதானே இது அப்படின்னு வாழைப்பழ கதை சொல்ற மாதிரி இருக்கு இந்த கருத்து கணிப்பு. சரி, அதுவும் போகட்டும். அடுத்ததா, அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆம் ஆதரிக்கிறோம் அப்படின்னு 37 விழுக்காடு மக்களும், இல்லை நாங்க ஆதரிக்கல அப்படின்னு 39 விழுக்காடு மக்களும், முடிவெடுக்கவில்லை அப்படின்னு 24 விழுக்காடு மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் வாக்களிப்போம் அப்படின்னு 35 விழுக்காடு மக்களும், மாட்டோம் அப்படின்னு 41 விழுக்காடு மக்களும், முடிவெடுக்கவில்லை என்று 24 விழுக்காடு மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கடைசி கேள்வி, முக்கியமான கேள்வி, அடுத்த முதல்வர் அப்படிங்கிற கேள்விக்கு சீமான் தாங்க எங்களோட அடுத்த முதல்வர் அப்படின்னு 7 விழுக்காடு மக்கள் தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்களாம். ஆனா விஜய் தாங்க எங்களோட அடுத்த முதல்வர் அப்படின்னு 21 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை தாங்க அடுத்த முதல்வர் அப்படின்னு 14 விழுக்காடு மக்களும், ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு 28 விழுக்காடு மக்களும், எடப்பாடி தாங்க அடுத்த முதல்வர் அப்படின்னு 30 விழுக்காடு மக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப இது சினிமா மோகத்தால நம்முடைய மக்களுக்கு ஏற்பட்ட கருத்து அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது எதுவுமே 100 விழுக்காடு நம்ப தகுந்தது கிடையாது. நீங்க கடந்த 2011, 2016 சட்டமன்ற தேர்தலின் போது வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளை எடுத்து பாருங்க. அதுல வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள்ல ஒண்ணு கூட சரியான முடிவுகளை வெளியிடவே இல்லை. அதை பத்தி தனியா ஒரு கட்டுரையை எழுதி வெளியிட்டாங்க. கருத்து கணிப்புகள் வியாபாரமயமா மாறிடுச்சு, தங்களோட இஷ்டத்துக்கு கணிக்கிறாங்க, எதுவுமே உண்மையா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு 2011 கருத்து கணிப்பையும் 2016 சட்டமன்ற தேர்தலோட கருத்து கணிப்பையும் எடுத்து போட்டு அதுல இருக்கிற உண்மை தன்மையை தெளிவா விளக்கி சொல்லி இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஊடகங்கள் வெளியிடுகின்ற கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது 130 விழுக்காடு கூட சரியா இருக்க மாட்டேங்குது. எந்த அளவுக்கு? 130 விழுக்காடு அளவுக்கு கூட சரியா இல்ல. அதனால நாம் தமிழர் கட்சி உறவுகள் இதையெல்லாம் பார்த்து உங்களுடைய மன தைரியத்தை தளர விட்டுடாதீங்க. நமக்கு நிறைய நேரம் இருக்கு. இங்க பாருங்க, நமக்கு சின்னம் கிடைச்சிருச்சு, இதுவே மிகப்பெரிய பலம். நிறைய நேரம் இருக்கு, தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுங்க. ஒவ்வொருத்தரும் ஊடகமா மாறுங்க. இப்பெல்லாம் கவனிக்கிறேன், நிறைய தம்பி தங்கைகள் புதிய புதிய வலையொலிய தொடங்கி அவங்களோட கருத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பத்தியே தனியா ஒரு காணொலியை போட்டு அவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டை ஏத்தி விடணும். அதையும் செய்யறேன். அது மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில ஒரு ஊடகமா மாறி இது நாள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி செய்த அரசியல் என்ன, மக்களுக்காக என்னவெல்லாம் செய்தார்கள், எவ்வளவு போராட்டம் செய்தார்கள், இனி என்ன செய்ய போகிறார்கள், ஆட்சிக்கு வந்தா நாம என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கறத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நிச்சயமாக இந்த மண்ணில் ஒரு தமிழ் தேசிய ஆட்சி மலரும். தயவு செஞ்சு இப்படிப்பட்ட போலி கருத்து கணிப்புகளை நம்பி நீங்க உங்களோட நம்பிக்கையை இழந்துராதீங்க. தெளிவா புரியுதா? ஓகே, அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.